டீ குடிக்கிறதுனால என்னங்க ஆக போகுது? நீங்க வேலை செய்ய கூடாது, நீங்க வாங்க. இது ஓவர் பவரா இருக்கு. நேற்று எபிசோட் வரைக்கும் எஃப்ஜேக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் கொடுக்க கிடையாது. பட் அவர் தான் உட்காந்துட்டு இப்போ கிச்சன் இன்சார்ஜ் மாதிரி எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா எஃப்ஜே வந்து பார்வதியை குக்கிங் இன்சார்ஜாக வேலை செய்ய சொல்லியிருப்பார் போல இருக்குது. பட் பார்வதி என்ன சொல்லிட்டாங்க, என்னால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன வந்து டீ குடிக்கிறது பெரிய குத்தமாக, அதனால் டீ குடிக்கலாம் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பிரவீன் உள்ள வந்து கிச்சனில் வேலை செஞ்சுருக்கிறாரு. ஸோ அவரையும் கூப்பிட்டு பிரவீன் முதல்ல வெளியே வாங்க, நீங்கள் வந்து கிச்சனில் வேலை செய்யக்கூடாது, முதல்ல வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு பிரவீனையும் கூப்பிட்றாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த பார்வதி இது கொஞ்சம் ஓவர் பவராக தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் டீ தானே கேட்டேன், டீ குடிக்கும் நல்லா காலையில் எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, வெறும் வச்சு நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு டீ இருந்தாலும் நான் வேலை செய்ய முடியும், இல்லை நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இந்த இடத்துல எஃப்ஜே கனிக்காக கூப்பிட்டு பேசுகிறாரு. இவங்க வந்து எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிருக்கேன், எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நடக்கிறது என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கனியக்காட்ட கேட்குறாரு. ஸோ அந்த வகையில் பார்த்தா கனி தான் வந்து தலையாக இவரை குக்கிங் இன்சார்ஜாக போட்டிருப்பாங்க போல. ஸோ அவர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. பட் அவங்க கேட்கறது ஒரு நியாயம்தான். ஒரு டீ கூட குடிக்க அலோவ் பண்ணாமல் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தவறு தான். டீ குடிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீட்டில். இந்த மாதிரி ரூல்ஸ் பிரேக் பண்ணுறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்கள் தான் சொல்லணும். கனிமே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டீ தானே கேட்குறாங்க, ஸோ டீ குடிக்க அலோவ் பண்ணுறது எப்போ என்ன தப்பு இருக்குது, ஸோ டீ அலோவ் பண்ணலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் எஃப்ஜே ஒத்துக்க மாட்டார். நான் வந்து ஒரு இன்சார்ஜ், நான் வந்து இந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த செகண்டே, நான் சொன்ன செகண்டே வந்து இல்லை நான் வந்து எனக்கு டைம் ஆச்சு நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னா எனக்கு என்னங்க மரியாதை அப்படிங்கிற மாதிரி தான் எஃப்ஜே பேசுகிறாரு. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து பவர் கிடச்சிது அப்படிங்கிறதே அது ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரோ, ஓவராக வந்து பிஹேவ் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது பேக் ஃபயராக தான் போய் முடியும். ஒரு டீ குடிச்சிட்டு பண்ணுறேன்னு சொல்கிறது அடுத்த செகண்டே வந்துட்டு வேலை செய்ய முடியாது, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடிஞ்சுன்னா அப்போ அது யோசிச்சு பார்வதி சும்மா வேலை செய்ய மாட்டாங்க, ஏதோ வேலை சொன்னால் அது இதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து அதிகாரமாக சொன்னால் அவர் கண்டிப்பாக வேலை செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக வேலை செய்யலை, அவங்க சொல்லிட்டாங்க. ஏதாவது டீ சாப்பிட சாப்பிடாம என்னால் வேலை செய்ய முடியாது, நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு குளிக்க கிளம்பிட்டாங்க. வெறும் வயிற்றுல ஒன்றுமே சாப்பிடாம உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களால் முடியாது. வெறும் வயிற்றுல எப்படி நாங்கள் வேலை பார்க்குறது?